ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. நீ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய், இன்னும் உனக்கான வெற்றி வரவில்லையா? சோர்ந்து விட்டாயா? ஒரு விடயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். இங்கு ஓடாமல் வேடிக்கை பார்ப்பவன் மட்டும் தான் தோற்று போகிறான். ஓடிக்கொண்டிருப்பவன் என்றோ ஒரு நாள் ஜெயித்தாகுவான். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த கிரிக்கெட் தலைவர், அனைவரும் அறிந்த மகேந்திர சிங் தோனி ஒரு ரயில்வே நிலையத்தில் டிக்கெட் சேமிப்பாளராக வேலை பார்த்தவர். கிரிக்கெட் விளையாட ஆசை இருந்தும் வேலை, குடும்ப பொறுப்புகள், குறைவான வசதிகள் எல்லாம் அவர் ஆசைகளுக்கு, கனவுகளுக்கு தடைகளாகவே இருந்தன. ஆனால் அவர் ஒன்றை மட்டும் முடிவு செய்தார்: நான் நிறுத்தவே மாட்டேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். அவர் பல பயிற்சிகளை செய்தார். கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் போட்டிகளில் கலந்து கொண்டார். ஒவ்வொரு போட்டியிலும் தவறுகள் செய்தார், கற்றுக்கொண்டார், மீண்டும் விளையாடினார். இன்று உலக கோப்பையை உயர்த்திய ஒரே கூல் கேப்டன் அவர். தோல்விக்கு பயப்படாமல் தொடர்ந்து பயணித்த ஒரு சாதனையாளர். தமிழ்நாட்டில் பிறந்து 5வது வயதில் ஒரு வாகன விபத்தில் தனது இடது காலை இழந்தவர் மாரியப்பன் தங்கவேலு. அனைவரும் இந்த பையன் இனிமேல் ஓட முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவர் உடைந்து போகவில்லை, நின்று விடவில்லை. ஒரு கால் கொண்டவன் என்று அனைவரும் நினைத்த போது இன்று அவர் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார். ஒற்றை காலால் உலகத்தையே கடந்தவர். ஒலிம்பிக் போட்டியில் உயரம் பாய்தலில் தங்கப்பதக்கம் வென்று காட்டியவர். ஓடிக்கொண்டே இருப்பவரின் கனவுகள் என்றும் தோற்று போவதில்லை. நாங்கள் ஒற்றை காலில் நடக்கவே வெட்கப்படுகிறோம். மனம் உடைந்து அறைக்குள் தஞ்சம் புகுந்து விடுகின்றோம். ஆனால் கனவு கண்டவன், முயற்சி உள்ளவன் எப்பொழுதும் ஜெயித்து விடுகின்றான். நாங்கள் எப்போது மாறப்போகின்றோம்? உலகம் முழுவதையும் இசையால் மயக்கி போட்டவர் AR ரஹ்மான். 9 வயதில் தந்தையை இழந்த பின் குடும்பத்துக்காக வேலை செய்ய வேண்டிய நிலை. பள்ளிக்கூடத்தையே விட்டுவிட்டார். ஆனால் இசையின் மீது இருந்த காதல் மட்டும் அவரை தூக்கி எடுத்தது. ஒவ்வொரு ராத்திரியிலும் தூங்காமல் இசையமைத்தார். ரோஜா திரைப்படம் மூலம் அறிமுகமாகி உலகம் பரபரக்க ஒஸ்கார் விருது பெற்ற இந்திய இசையமைப்பாளராக உயர்ந்தார். இசை மட்டுமல்ல, உழைப்பும் அவர் வெற்றிக்கு அடித்தளமாகியது. அவர் அவருடைய கனவுக்காக ஓடிய பயணம் இன்று அவரை தெரியாத எறும்பு கூட இல்லை. வசதியற்ற குடும்பத்தில் பிறந்தாலும், பல தடைகள் இருந்தாலும், பல குறைகள் இருந்தாலும் அவற்றை குறைகளாக பார்த்து அவர்கள் நின்றிருந்தால் இன்று தோனியையும், ரஹ்மானையும், மாரியப்பனையும் இந்த உலகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களைப் போல் எத்தனை சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் கனவுகளில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் கனவுகளுக்கு தடையாக இருக்க அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. கிடைத்த வாய்ப்புகளில் ஓடினார்கள், தேடினார்கள், அதை பயன்படுத்தினார்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரியும், ஒரு போதும் கனவுகள் தோற்று போவதில்லை. தோற்று போவது தன்னம்பிக்கை இல்லாத மனங்கள் மட்டும் தான் என்று. அவர்கள் மட்டும் விதிவிலக்கல்ல. அவர்களும் நம்மை போல சாதாரணமான மனிதர்கள் தான். அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. நாம் கனவை கண்டுவிட்டு அப்படியே ஒரு இடத்தில் நின்று விடுகின்றோம். ஆனால் அவர்கள் அப்படியல்ல. தன் கனவுக்காக உழைப்பை போடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கஷ்டங்களிலும் தனக்கான வாய்ப்பை பார்க்கிறார்கள். இன்றிலிருந்து நாம் மாற வேண்டும். நீயும் ஓடிக்கொண்டே இரு, நின்று விடாதே. உன் கனவுகளுக்காக ஓடு. ஏனெனில் ஒரு நாள் இந்த உலகம் நிச்சயமாக உன்னை திரும்பி பார்க்கும். உன் கதையும் பேசப்படும். மாற்றத்திற்கு நீங்கள் தயாரா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள். உங்கள் நல்ல கருத்துக்களை கமெண்ட் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.